சத்தியமங்கலத்தில் முதல் முறையே நீங்க போட்டியிட ஜெயிச்சிருக்கீங்க எம்எல்ஏவா. இப்ப அந்த தாவேக்காக போனதுக்கு அப்புறம் முதல் முறையே சத்தியமங்கலம் வந்திருக்கீங்க. எழுச்சி எப்படி இருக்கு? சக்தி என்பது ஒரு சக்தி வாய்ந்த இடம். நான் சென்றிருப்பதும் அதை போல சக்தி வாய்ந்த இடத்தில். வெற்றி என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. மக்களால் நேசிக்கக்கூடிய, இளைஞர்களால் நேசிக்கக்கூடிய, எல்லோரும் எதிர்காலத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் எண்ணம். இரு கட்சிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் இவர் ஆளக்கூடாது என்ற நிலையை மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடாகத்தான் வெற்றி என்ற இலக்கை 2026 நம்முடைய வெற்றி நாயகன் வருங்கால தமிழகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அருகில் அமரப்போகிறார். தாவேக்காவுடைய வாக்கு வங்கி வந்துங்க எந்த கட்சியை பாதிக்க போகுது, அதை பற்றி இப்போது அதுக்கு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இப்போது ஒரு சதவீதம் என்று சொன்னால் 30% எட்டி இருக்கிறோம். ஆனால் அந்த அதிமுக திமுக கட்சிகள் வந்து இந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. சட்டமன்ற தேர்தலில் நம்ம தாவேக்கானுடைய பிரச்சார வைபவம் எந்த மாதிரி இருக்கு, எதை சொல்லி நம்ம வாக்கு கேட்கணும்? புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற இயக்கத்தில் அப்போது எல்லோரும் கேட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார்கள். ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாத சோறு என்று சொன்னார். அதே போலதான் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் 2 சக்கர வாகனங்கள், பொருளாதாரத்திலே அனைவரும் உயர்த்துவதற்கு முழுமையாக நின்று இந்த இயக்கம் பாடுபடும். அதே போல பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகம் எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலமாக திகழும் என்ற வாக்குறுதி அவர் தந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.